யாரையும் காணுமேடா. சார் ட்ரேஸ் பண்ணதில் இந்த லொக்கேஷன் தான் சார் காட்டிச்சு. ஏய் சேனல் மாத்துடா. சும்மா சோக பாட்டே கேட்க. வேடா வேடா இது பாட்டு. சார் அங்கே இருக்காங்க சார். லோகே போலீஸ் லோகே. எங்க போலீஸ்னா? ஓடுறா ஓடுறா. இப்படியா அவனுங்களா? பார்த்து வாங்கடா டேய். வாங்கடா டேய், சீக்கிரம் வாங்கடா டேய். வாடா வாடா வாடா. தூக்கு தூக்கு மூட்டையை தூக்கு. மூட்டையை பார்த்து தூக்குவாங்களா? பார்த்து தூக்குவாங்க. வண்டி ஏறா வாடா வாடா சீக்கிரம் சீக்கிரம். இந்த பிளேஸ் சேஃப் தானடா? போலீஸ் வர மாட்டாங்கல்ல? சேஃப் தான் லோகே. குழந்தைய கட்டி வச்சுருக்கிறோம். கேட்ட காசை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போறோம்னா ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி போலீஸை கூட்டிட்டு வரோம். அவங்க அப்பம் பண்ண வேலைக்கு குழந்தைய சாவச்சாதானே அவங்க பொண்ணுக்கு புத்தி வரும். என்னடா சொல்ற? காக்ரோச் நினைச்சு அவன் சாவடிக்கிறது. சாவடிக்கிறோம். அப்பதான் நம்ம மேல பயம் வரும். மற்றவனுங்களாம் நம்ம கேட்குற காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. குழந்தைய சாப்பிடுறதுலாம் ரொம்ப தப்புண்ணே. இதெல்லாம் வேணாண்ணே. இதோ வந்துட்டாரா சி மூடு. அதே மாதிரி பண்ணிருந்தீங்க. நான் போறேண்ணே. என்னடா போறேன்றான்? போனா போட்டு விட்டுருந்தேன். இதான் நல்ல சான்ஸ். அவனுக்கு வேற நம்ம 3 மாதம் சம்பளம் பாக்கி வேற இருக்கு. இதே மறந்துடுவான். போறதா இருந்தா போ சுரேஷ். நாங்க இப்படிதான் இருப்போம். போய் இந்த புறம்போக்கு பேச்சை கட்டு போக சொல்லுங்க. நீ உனக்கு நான் யாருன்னு காட்டட்டா? வெளியே அனுப்பிடுறீங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணீங்க. என்னடா அவன் இன்டைரக்டா சாபம் விட்டு போறான். சரி அவனை விடு. இப்ப நம்ம குழந்தை எங்கடா? டேய் குழந்தை எங்கடா? தேடுங்கடா. எங்கடா போனான் அதுக்குள்ள? நான் பையன் நம்ம தெரு தாண்டி போயிருந்தேன். அப்படியே மடக்கி ஊட்டாண்டே விட்டோம். நம்ம நிலைமைய பாத்தியா? குழந்தைய கடத்தணும், காசு கேட்டோம், காசு தரலன்னு தான் குழந்தைய எடுத்துன்னு போய் ஊட்டாண்ட விட்டோம். ட்ரேஸ் பண்ணாதானே நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம இருக்கிற இடத்த யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தேவை ஒரு செட்டப். அந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கர் தேவை. நான் கூட்டின்னு வரேன் லோகே. ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் யார் கால் பண்ணாலும் உங்கள் லொக்கேஷன் யாராலும் ட்ரேஸ் பண்ண முடியும். சூப்பர் தம்பி. காசு கொடுத்தா கிளம்பிடுவேன். காசு தானே? எவ்வளோ? 50K. எவ்வளோ? 50,000 ரூபாய். 50,000 ரூபா தானே? 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க போ. ஓகே. அதை விளையாடுறானு பாரு பசங்க. அதில் ஒருத்தனை தூக்கலாம். ரெடியா? எப்போ ரெடி. யார் முடிச்சா அவனுக்கு? ஒரு மாதிரியா இருக்காங்க. டேய் யாரா நீங்க? கேமரா கொடுத்துட்டு எங்கே போனான் இவன்? ஷார்ட் ஃபிலிம் எடுத்துன்னு இருந்தோம். அதுக்கு எதுக்கு வரீங்க? அது டேய் உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது? வா போலாம். நீங்க யாரு? அஜய் ரத்னம், CBCID. ஹலோ, பவனுடைய அப்பா தானே? ஆமா, நீங்க? உன் பையன் எங்ககிட்ட தான் இருக்கான். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ட்ரிப்ளிகேண்டில் இருக்கிற டீ ஷாப்க்கு 20 லட்சத்தோட வா. பணத்தை ட்ரங்க் பெட்டியில் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் 50 ரூபா 100 ரூபா நோட்டாக தான் இருக்கணும். கோட் வேர்ட் சொன்ன உடனே பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும். அதை விட்டு போலீஸ் கீலீஸ்ன்னு போன உன் பையனுக்கு என்ன ஆகுன்றது எல்லா படத்துலையும் பார்த்துருப்ப. அதே நிலைமை தான் உன் பையனுக்கும். ஹலோ, யார் நீங்க? எவ்வளோ தைரியம் என் பையனை கடத்திருப்பீங்க? உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ உன் பையனை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்ட்டு. கோட் வேர்ட் சொல்லுங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். ஓகே, வெல்கம். என்னடா அவன் டக்குன்னு ஒத்துக்கனா? நம்ம பேச்சு அந்த மாதிரிண்ணே. நம்ம பேச்சிலே பயின்ட்டு இருப்பான். என்னடா? ஸோ என்ன பண்ண போற? எனக்கு என் பையன் முக்கியம். இன்னைக்கு இது இப்படியே விட்டா டுமாரோ தே வில் கிட்னாப் another boy and they will demand money. கொடுத்துட்டா போயிட்டே தான் இருக்கும். கிஷோர்,
எனக்கு என் குழந்தை முக்கியம். ஒரு ரிப்போர்ட்டர் வேலைலாம் இங்கே காட்டாத. எஸ் யூ ஆர் ரைட் ரகு. பட் ஃப்யூச்சரில் நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது இப்படியே விடக்கூடாது. அதுக்கு நம்ம எவிடன்ஸ் தயார் பண்ணணும். புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? பட்டன் ஸ்பை கேமரா இருக்குது. இதை பட்டனில் வச்சுக்கோ. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நான் போய் பணத்தை ரெடி பண்ணுறேன். பணத்தை வேற ட்ரங்க் பொட்டில் தான் கொண்டு வரணுமா? அதை வேற சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். நீங்கள் யாரு? என்னது நாங்கள் யாரா? நீ தானே பவனுடைய அப்பா? ஆமாம். அப்போ கோடோடு சொன்ன பணத்தை கொடுக்கணும்னு தெரியாதா? யோ, ஆல்ரெடி ஒருத்தர் வந்தார், கோடோடு சொன்னார், பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருந்தார். என்னது பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களா? என்னங்க விளையாடுறீங்களா? அவர் தான் வந்தார், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு சொன்னார், பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருந்தார். எங்காலா? ஆள் எப்படி இருந்தான்? பிளாக் டிஷர்ட் போட்டிருந்தாரு, பின்னாடி கேப் இருக்குல்ல அந்த டிஷர்ட் போட்டிருந்தாரு. யாரா இருக்கும்ண்ணே? என்ன கேளு. டேய் கட்டு அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்கடா, நீங்கள் வேற. யாரா இருக்கும்? யார் வாங்கிட்டு போயிருக்கோம்? நீங்கள் என் பையனை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்லு. அன்னைக்கு நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க இல்லையா, அங்கே வரும்போது ஸ்பை கேமரா ஒன்று வச்சுட்டாங்க. எதுக்கு? அது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதான். என்ன உன் திமிர்த்தனத்தை எங்ககிட்டயே காட்டுறியா? இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் பையனை கழுத்தறுத்து போடுறான் பாக்குறியா? டேய் டேய் விட்றா, பணம் புச்சது நல்லதுக்கு தான். அதை வச்சு யார் பணத்தை வாங்கிட்டு போனான்னு கண்டுபிடிக்கலாம்ல. சூப்பர்ண்ணா. ஆனால் அந்த ஸ்பை கேமரா இப்போ என்கிட்ட இல்லை. இன்னைக்கு இவர் என் சட்டை பிடிச்சாரு, அதில் ஸ்பை கேமரா கீழே வந்துடுச்சு. டேய் அதை கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வாங்கடா. அங்க பாரு கேமரா. ஏண்டா அந்த கேமரா அவரு எப்படா கொண்டு வந்திருப்பாரு? ரெக்கார்ட் ஆகிற கேமரா தான் அது. 24 hours ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். வா அந்த ஆளை போய் கூட்டு வரலாம். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணாலும் ஒரு மயிரும் தெரியாது. கேப் போட்டிருக்கல அதை சொன்னேன். சரி சரி பாருங்க. பேப்பர் பொறுக்க மாதிரி இருக்கும். அவனே தான். அவனை எங்க போய் தேடுறது? இவனை வேற தேடணுமாடா? அதோ இருக்கான் பாடுறா. டேய் உடைக்காதடா. 20 லட்சம். The Airtel subscriber you are calling is currently busy. நீங்கள் அழைக்கும் ஏர்டெல் சந்தாதாரர் தற்போது பிஸியாக இருக்கிறார். ஹலோ. கிஷோர் 1 minute. அப்புறம் பண்றேன். ஸ்பை
ஸ்பை கேமரா வச்சு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா அதுவும் இல்லாம போச்சே. பேசாம இருந்தால இன்னொரு 20 லட்ச ரூபா கேளுங்க. சரியா வருமாடா? பாவம்டா அந்த ஆளு. 4 பேர் நல்லா இருக்கணும்னா நீ மூடுறது தப்பில்லை. வேணா கிளியிலே அவன் சொன்னதுல தப்பே இல்லை. பப்பாலே. டேய் ஐஸ்கிரீம் தலை, நம்ம என்ன பேசின்னு இருக்கோம், இவனு என்ன பண்ணுகிறானு பாரு. எந்த பார்த்தா ஐஸ்கிரீம் தலை மாதிரியா இருக்கு. என்ன இப்படி பார்க்குறாரு? ஹலோ, ஸ்பை கேமரா வந்துச்சு. ஸ்பை கேமரா கிடைச்சிருச்சு. நீங்க வந்து கூட்டிட்டு போனீங்கன்னா பணத்தை யாரு வாங்கிட்டு போனா நான் காட்டுறேன். சரி சரி. டேய் அந்த ஆளை போய் கூட்டிட்டு வாங்கடா. ஹலோ சாரி ரகு, தப்பா எடுத்துக்காத. ஹலோ கிஷோர், பரவாயில்ல சொல்லு. பரவாயில்ல அர்ஜென்ட் ஒர்க் இருந்தது, அதான் பேச முடியல. தப்பா எடுத்துக்காத. ஏன் இதுக்கு வாட்டி கால் பண்ணியிருந்த? போன வாட்டி என்னாச்சு? நீ கொடுத்த அனுப்பிச்ச ஸ்பை கேமரா உடஞ்சி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் எனக்கு தெரியும். அதனால தான் உன் பேக்கெட்டில் ஸ்பை பண்ண சேஃப்டியாக வச்சிருந்தேன். இவன் தான். இவனா? இவன் தான். டேய் புடிச்சு அடிங்கடா அவனை. அடி டேய் மொட்டை என்னடா வந்தா பண்ற? நீங்க எதுக்குடா அடிக்கிறீங்க? அடிங்கடா, அடிச்சு சாவடிங்கடா அவனை. டேய் எதுக்குடா அடிக்கிறீங்க? டேய் டேய் யாரை ஏமாத்துற? டேய் வலிக்குடா, எதுக்குடா டேய் அடிக்கிறீங்க? வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறதே. நானும் எவ்வளோ நாள் தான் உன் கீழே வேலை செய்யறது? நானும் பணம் சம்பாதிக்கணும்ல. என்னோட விசுவாசம் மாதிரி இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டல. ஏய் ஸ்காட், உனக்கு 50,000 ரூபாய் வேணுமா இல்ல 5 லட்சம் வேணுமா? 5 லட்சமா? நான் சொல்ல என்னை வெளியே அனுப்பி ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அந்த தப்பே இவன் தான். ட்ரங்க் போட்டியங்கடா. பார்த்து மெதுவாக இறங்க. என்னடா